ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடல கோவக்காய் வச்சு தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காவும் வேர்க்கடலையும் பிபி சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட முடியலன்னா கூட இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றினதும் ஒரு 5-6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரமாக வேணும்னா நீங்கள் காரமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம்னா 2 சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரையும் இந்த வெங்காயம் வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதும் ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதும் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லா சட்னியிலும் இஞ்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இஞ்சி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இஞ்சி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க. எதனா ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 6-7 கோவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் 8 கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கழுவி வாஷ் பண்ணி இதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன். கோவக்காய் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை ஆற விடுங்க. ஆற விட்டதும் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஆறினதும் மிக்ஸியை ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக குறைன்னு அரைஞ்சி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது ஒரு 50 கிராம் வேர்க்கடலை இருக்கும். 50 கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் மிக்ஸியை ஓட விடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சட்னி எந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பழைய சாதத்துக்கெல்லாம் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்து, எண்ணெய் சேர்த்து இது மாதிரி தாளிச்சிக்கோங்க. நான் தாளிப்பு வீடியோ இதில் போடல. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சட்னி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதில் வேர்க்கடலையும் கோவக்காவும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.